ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரைஸ் ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் சாதம் வந்து நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் நம்ம சாதம் வடித்து அதுக்கப்புறமா தவாவில் போட்டு நம்ம வந்து லெமனுக்குள்ளே அந்த ஃப்ளேவர் எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமாக லெமன் சாதத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பார்ட்டாக குக்கர்லேயே பண்ண போகிறோங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும்லாம் யோசிக்காதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த எண்ணெயில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்த பின்னாடி நம்ம இந்த வேர்க்கடலை வந்து வெளியே எடுத்துடலாங்க. நல்லா எண்ணெயை வடிகட்டி வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வேர்க்கடலையெல்லாம் வெளியே எடுத்த பின்னாடி இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் சேர்த்து வரமிளகாயும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பின்னாடி வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் லெமன் 2 லெமனோட சாறு பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாறு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இந்த லெமன் சாரோட புளிப்பு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், மிளகாய், அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கூடையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி இல்லைனா சீரக சம்பா இல்லை வேறு ஏதாவது அரிசியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி, இந்த மாதிரி நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தாங்க பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வர்ற டைமில் நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. அரிசி வந்து இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னாடி பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்ச வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இதில் சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேவ் பண்ணிடலாம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வேர்க்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாம். ஸோ வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. நம்ம வந்து குக்கர்லேயே பார்த்திங்கன்னா ஒன் பார்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.